மழைக்காலம், குளிர்காலம்லாம் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்கின் கேருக்காக நிறைய ஃபேஸ் பேக்லாம் போட முடியுது. நிறைய பேருக்கு சளி பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ, இதனால் நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ, அதற்கு பதிலா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிக கவனம் கொடுக்கும்போது, நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடும்போது, நமக்கு இந்த இம்யூனிட்டி அதிகமாகி ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதற்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா, இந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய நெல்லிக்காவை எடுத்து நெல்லிக்காய் லேகியம் பண்ண போகிறோம். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி. இது ரொம்பவே நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நெல்லிக்காய் எடுத்துக்கணும். நெல்லிக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கி எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஒரு இட்லி பாட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்லைசர் வச்சு அதில் நெல்லிக்காய் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ, அதற்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு அதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும். இதை ஓப்பன் பண்ணி வேக வைக்கிறத விட மூடி வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும், நல்லாவும் வெந்துடும். ஸோ, இப்போ இதை நல்லா க்ளோஸ்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ, நல்லா இதை மூடி போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா, இதை ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வெந்திருக்கும். இது வெந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பதம் அப்படின்னா, அதை கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா உடஞ்சிருக்கும். அதான் இதனுடைய பதம். இது நல்லாவே வெந்திருக்கு. ஸோ, நம்மளுடைய இந்த நெல்லிக்காய் அதை லேகம் பண்ணுறதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இல்லை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அயன் கடாய் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சம் நெய் போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். ரொம்ப முக்கியமானது நெய் போடுறது தான். அதில் நெய் போட்டுட்டு வதக்கணும். இப்போ நம்ம இது போல் செய்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, கடைகளில் இந்த ஜெவனோ ப்ராட்ஸ் அப்படிங்கிறது விற்கிது. ஆனால் அது நம்ம ஏகப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால அது அந்தளவு நேச்சுரல் கிடையாது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே அந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ரொம்பவே நல்லது. ஸோ, இப்போ அந்த நெல்லிக்காவை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இதில் இருக்கிற புளிப்பு காரணமாக நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம இது போல் லேகியம் போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இதை ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த மழைக்காலம், இந்த குளிர்காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த இம்யூனிட்டி கம்மியாகிறதுனால சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இது போல் சிம்பிளாக சில விஷயங்கள் பண்ணணும். அதற்கு நம்ம இது போல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ, இது பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா வேக வைக்கணும். முக்கியமாக இதில் இருக்கிற தண்ணீர் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வைக்கணும். இது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கரண்டியை வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கிராம்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதற்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கு நெல்லிக்காய் போட்டோமோ அந்தளவு சர்க்கரையை ஆட் பண்ணணும். அதையும் போட்டு நல்லா கிண்டணும். இந்த லேகியத்துக்கு தேவையான முக்கியமான டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே இந்த சர்க்கரை தான். ஸோ, அதனால் இதையும் நல்லா போட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் இப்போ தண்ணி வர போல் இருக்கும். இதையும் நல்லாவே கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காகிடும். ஸோ, இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் சோள மாவு எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு 1-2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணணும். இது நல்லா கலந்துக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். ஸோ, இப்போ நல்லா கலந்துட்டு இதோட ஆட் பண்ணி அதையும் கொதிக்க வைக்கணும். இதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் இது போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு இதை ஒரு தட்டில் போட்டு நம்ம அதை பீஸாக கூட கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ இதில் நான் இப்படி பண்ண போகிறதில்ல. கொஞ்சோண்டு தான் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். சில பேர் நிறைய கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ, இப்போ அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இதை நான் கொஞ்சமாக தான் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணி, அப்புறம் சர்க்கரையில் இருக்கிற தண்ணி எல்லாமே திக்னஸ் ஆகாமல் இருக்கும். அதை கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறேன். அதை மட்டும் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லதுன்னு சொன்னாலும் கூடவே அது ரொம்ப ஆட் பண்ணுறது நல்லது இல்லைங்கிறது என்னோட இது. ஸோ, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளறிட்டே இருக்கிறத
இப்போ இது ஓரளவு பதம் வந்த பிறகு இதை தட்டில் எடுத்து கொட்டலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பதம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டாயமாக போடணும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமல் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இதை நான் ஒரு லேகியம் போலவே எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் இதை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த லேகியம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டிங்கனாலே போதும். நமக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும். நமக்கு ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ரெஷ் அண்ட் க்ளோ அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.